ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேலேருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் கார்டு செக் பண்ணுறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் டைரெக்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். உங்கள் என்டிபிசி கிராஜுவேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இருக்க இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிட்டு இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கிளிக் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு, கேண்டிடேட் ரெஸ்பான்ஸு, ஸ்கோர் கார்டுன்னு இருக்கும். இந்த 3வது டேபு ஸ்கோர் கார்டை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட நேமு, அதுக்கப்புறம் ஜெண்டர், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் எந்த டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் எந்த ஷிஃப்ட்டில் எக்ஸாம் நடந்துச்சு, நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதில எத்தனை கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களோட பெர்சன்டைல் ஸ்கோர் என்ன, நார்மலைஸ்டு மார்க் என்னங்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, வெதர் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் சிபிடி 2ன்னு இருக்கும். இதில எஸ் ஆர் நோன்னு இருக்கும். ஸோ நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்ன்னு இருக்கும். ஓகே. ஸோ சிபிடி 1 எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உங்களோட ஸ்கோர் வந்து செக் பண்ணிக்கலாம். வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் லிங்க் குடுத்திருக்கேன். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்லயும் நான் லிங்க் வந்து குடுத்திருக்கேன். அந்த லிங்க கிளிக் பண்ணி உங்களோட ஸ்கோர வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்கோர வச்சு நீங்க எத்தனை கேட்டகரிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்கங்கிறத நீங்க வந்து பார்த்துக்கலாம். நான் மார்னிங்கே சொன்னேன். கேட்டகரி நம்பர் 1, 2, 3, 4, 5ல எவ்வளோ கட் ஆஃப் வச்சிருக்காங்கங்கிறத சொன்னேன். இருக்கிறதுலே நீங்க மேக்ஸிமம் மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, எல்லா கேட்டகரிக்குமே நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பீங்க. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிடி 2. ஸோ சிபிடி 2க்கு வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிங்க. ஏன்னா சிபிடி 1 வந்து நமக்கு ஜஸ்ட் சிபிடி 2க்கு போறதுக்கு தான். சிபிடி 2ல நம்ம எடுக்கிற மார்க்க வச்சு தான் நம்மளோட ஃபைனல் செலக்ஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். சில போஸ்ட்டுக்கு வந்து சைக்கோ டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸும் என்டிபிசி கிராஜுவேட் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த ஸ்கோர் கார்ட் பத்தின இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. ஸ்கோர் கார்ட் செக் பண்றதுக்கான லிங்கையும் சென்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏஎல்பியோட சிபிடி 1க்கான ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, குரூப் டி ஜென் நம்பர் 8 2024க்கான ரிசல்ட் வந்து நாம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வாரத்துல இந்த சாட்டர்டே இல்லன்னா மண்டேக்குள்ள நாம வந்து குரூப் டிக்கான ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ குரூப் டி படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, குரூப் டி சிபிடி எழுதியிருக்க ஸ்டூடெண்ட் வந்து நீங்க பிஇடிக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஜென் நம்பர் 9க்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்ல நாம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்து வச்ச எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்த நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாம் டேட்டும் வந்து ரயில்வேல இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கங்கிறத பார்த்துட்டு, அடுத்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னா, உங்களோட பிரிப்பரேஷன அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. இல்ல பிஇடி அப்படின்னா, காலையிலயும், ஈவினிங்கும் கரெக்ட்டா பிஇடிக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. வேற எதுவும் உங்களுக்கு ரிசல்ட் பார்க்கறது, இல்ல ஸ்கோர் கார்ட் பார்க்கறதுல டவுட் இருக்குன்னா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட், ஜென் நம்பர் 9 ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல வரப்போகுது. இதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல 75 டேஸ்க்கான லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த லைவ் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றதுக்காக ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2500. இப்போ குரூப் டிக்கு இந்த 75 டேஸுக்கான லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1299 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்த இந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12:00 க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு சிபிடி 2க்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி என்டிபிசியா இருக்கட்டும், குரூப் டியா இருக்கட்டும், எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கோங்க. நாளைக்கு என்டிபிசி யூஜியோட செகண்ட் பேஸ் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 13ல இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. என்டிபிசி யூஜிக்கு எனக்கு லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வேணும். இப்ப நான் எழுத போற கிராஜுவேட்டோட சிபிடி 2க்கும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 999. இப்ப என்டிபிசிக்காக ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 199 பே பண்ணி நீங்க கரண்ட் அஃபேர்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி என்டிபிசி யூஜியோட ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் என்டிபிசி ஷிஃப்ட்னு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்பதான் இந்த ஸ்கோர் கார்டு செக் பண்றதுக்கான லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாகின் பண்ணிட்டு இருக்கிறதுனால
ஃபர்ஸ்ட் நீங்க லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வரும். ஸோ டூ மெனி யூசர்ஸ் ஆர் கனெக்டட் ப்ளீஸ் ட்ரை அகைன் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ்ன்னு வரும். ஸோ நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல ரீலோட் பண்ணிட்டு அகைன் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். ஏன்னா இப்பதான் 9:30க்கு தான் ஸ்கோர் கார்டு வந்து லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க. ஸோ எல்லாருமே இப்போ அக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஓகே, ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும். ஸோ இதை பார்த்து நீங்க வந்து பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் ரீலோட் பண்ணிட்டு நீங்க உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணீங்கன்னா ஸ்கோர் வந்து செக் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.